குட் ஆஃப்டர்நூன். மண்டே லஞ்ச் பெப்பர் சிக்கனும் ரசம் ஊத்திக்கணும், ரைஸை போட்டுக்கணும். அப்பேலம் அப்பேலம் சாப்பிடுறோம் 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 அப்பேலம் அப்பேலம் சாப்பிடுறோம். பெப்பர் சிக்கனுக்கும் ரசத்துக்கும் அப்படி இருக்கும் டேஸ்ட், எப்படி இருக்கும் டேஸ்ட், அப்படி இருக்கும் டேஸ்ட். ரசம் அல்டிமேட்டா இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து செய்யற ரசம் ரொம்ப பிடிக்கும். என்ன ஆள் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உமாசங்கர் இன்னொரு டாக்டர் இருந்தார், இறந்துட்டார் அவர். இப்போ அவங்களாம் நினைவு கூடுறேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம். எங்களுக்கு வீக்கெண்ட் ஆனால் மீட் பண்ணுவோம், உட்காந்து சாப்பிடுவோம். 58 வயசு தான் அவருக்கு, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் இந்தியாவில். ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ஒவ்வொருத்தர் ஞாபகம் வருவாங்க. ரசம் போடுறதானே வாழ்க்கை, என்னங்க இருக்கு. நினைவு கூறுறதெல்லாம் அவங்கள யோசிக்கிறதும் பழகிறது. தவறு நடக்கலாம், நல்லது நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் நம்மளோட சந்தோஷம் அந்த நாட்களை தான் நம்ம என்ஜாய் பண்ணேன். எப்பயுமே யாரோடையுமே எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, யாருமே நம்ம கெடுதல் பண்ண மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை, நேரம், அவங்களோட இது லட்சத்தில் ஒருத்தர் தான் இன்டென்ஷன்லாம் வந்து பண்ணுவான், மற்றபடி யாரும் பண்ணுவோம். நிறைய பேர் எனக்கு நம்ம வீடு நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றது வந்து அது வேற மாதிரி இருக்குது. டைனிங் ரூம் இல்லைங்க, இது என்னோட பெட்ரூமு. இங்கே தான் நான் இருப்பேன், இங்கே தான் பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுவேன், அப்புறம் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன். அதனால இதான் என்னோட பெட்ரூம். திஸ் இஸ் மை பெட்ரூம். அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். என்னைக்காவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கீழே போவேன், மற்றபடி நான் மேலே தான் இருப்பேன். என் பெட்ரூமில் இருப்பேன், இல்லை பக்கத்து ரூமில் இருப்பேன், மற்றபடி இங்கேயே தான் இருப்பேன். நிறைய பேர் சார் வேறு ரூமில் இருக்கீங்க, வேறு இல்லைம்மா இது என் பெட்ரூமு. பக்கத்தில் இருந்து என் ஒய்ஃபோட பெட்ரூமு, கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே உடம்பு சரினா அந்த ரூமில் இருப்பேன், நடக்க முடியாமல் போகும்போது. ஃபுல்லாக மிஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் எங்கள் வாழ்க்கை. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு 4 பேர் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நல்லா சமைச்சிங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் சமைச்சு கொடுக்குறேன், செய்து கொடு. அது ஒரு தர்மம். தர்மம் தலை காக்கும். என்றைக்குமே அதை செய்யுங்க. இந்த காலத்து குழந்தைங்க அதை செய்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சினிமா, அரசியல் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, லைக்குக்கும் ஷேருக்கும். நானே அப்படிதான் ஆகிடும் பொழுது. எனக்கே இதுலேருந்து வெளில வந்துடலாமான்னு ஒரு சில சமயத்தில் தோணும். இது நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட போகுதுன்னு. எதையுமே நான் அட்டாச்சாக இருப்பேன். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. உறவுகளை தேடி அன்பு காட்டுங்க. உறவுன்ற சொந்தக்காரன் வேணாம், ஃப்ரெண்ட்ஸு, உன் பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தனுக்கு அன்பு காட்டுங்க, அவ்வளோதான். Love is blind, love is peace. God bless you everyone. God bless you. Thank you Kanama for your face. I love you da. You are an angel, I am your unjal da.